ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாக நம்ம ட்ரேட் பண்ணச்ச சரிங்களா, இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப பிரியப்பட்டு பண்ணிகிட்ருப்போம் சரிங்களா. ஆனால் இண்டெக்ஸில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 விஷயம் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் அப்படி லைன் பை லைனாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. சப்போஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள். நியர்லி 1000 மெம்பர்ஸ்க்கு அபவ் இருப்பாங்க. அது நம்மளுடைய குரூப் தான் சரிங்களா. ஓகே, இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ். இங்கே நிறைய பேர் நம்ம ட்ரேட் பண்ணச்ச நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை செக் பண்ணுறதே இல்லை சரிங்களா. அதுதான் இங்கே இருக்கிற மேஜரான மிஸ்டேக்ஸ். ஏன் அப்படின்னா நெஃப்டி எப்படி இயங்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். இண்டெக்ஸ் எப்படி ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா தொடர்ந்து ஃபெயிலியர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் நமக்கு வெயிட்டேஜ் தெரிஞ்சிச்சு சரிங்களா. ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கோடக், ஸ்டேட் பேங்க், ஆக்சிஸ், இது தெரிஞ்சவொடனே இதுக்கு பர்சன்டேஜ் நமக்கு தெரியுது. தெரிஞ்சவொடனே என்ன பண்ணுங்கள், மார்க்கெட்டில் இன்றைக்கி நீங்கள் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ண போகிறீங்க. பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, நிஃப்டியாக இருந்தாலும் சரி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப், சென்செக்ஸ், ஏன்னா ஒவ்வொரு டேட்லேயும் ஒவ்வொரு எக்ஸ்பைரி இருக்குது. நம்ம அதில் பண்ணணும் விருப்பப்படுறவங்க சரிங்களா. சென்செக்ஸை தவிர மித்த டைமில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதாவது நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது எல்லாத்துக்குமான வெயிட்டேஜ் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போது 9-8க்கெல்லாம் உங்களுக்கு இந்த பேஜ் என்ன ஆகும் அப்படின்னா ரன் ஆகி உங்களுக்கு ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் இப்படி ஓப்பன் ஆகும்போதே பேங்க், ஏன்னா நீங்கள் பை சைட் ட்ரை பண்ண போகிறீங்க சரிங்களா. அப்போது பேங்க் ஏதாச்சும் டாப் 10ல் இருக்கான்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 இண்டஸ்இண்ட் பேங்க் மட்டும் இருக்குது. பட் இதுக்கு நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா வெயிட்டேஜ் ரொம்ப கம்மி சரிங்களா. இப்படி இருந்துச்சுன்னா பேங்க் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். இன்றைக்கி மார்க்கெட் நல்லமோ சரிங்களா. மார்க்கெட் நல்லா இருந்துமே இண்டெக்ஸோட, அதாவது பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கடைசி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதுக்கும் டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் வெயிட்டேஜை வச்சு ட்ரேட் பண்ணும்போது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் செக் பண்ணிடுங்க சரிங்களா. அந்த பேங்க் நிஃப்டி, எஸ்பிஐ, அதை பேங்க் நிஃப்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, ஆக்சிஸ், கோடக், ஹெச்டிஎஃப்சி இதெல்லாம் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு அதனுடைய பர்சன்டேஜை செக் பண்ணணும் சரிங்களா. பர்சன்டேஜில் 1% மேலே இருக்குது அப்படின்னா நல்ல பெஸ்ட்டான விஷயம். அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடை சிம்பிளாக எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் சரிங்களா. இல்லை கொஞ்சம் கீழே இருக்குது அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கச்ச, அதனால தான் சைக்காலஜி ரொம்ப முக்கியம். நீங்கள் ட்ரேட் எடுக்கச்ச டாப் 5லையோ டாப் 10லையோ தான் என்ன இருக்கும், லிக்விடிட்டி நல்லாயிருக்கும் சரிங்களா. மித்தெல்லாம் லிக்விடிட்டி இருக்காது. அதனால் என்ன ஆகுனா நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுத்துருவீங்க சரிங்களா. இது ப்ராஃபிட்டில் போய் முடியும். ஆனால் என்னென்னா நீங்கள் எடுக்கிற கான்ட்ராக்டில் மூவ்மெண்ட் இருக்காது சரிங்களா. அதனால் என்ன வரும்னா உங்களுக்கு ஃபெயிலியர் வரும். இங்கே ஷோ பண்ணுற மாதிரி தெரியும் சார், இந்த சின்ன கேப்பில் நான் எடுத்துருவேனே. நீங்கள் அதாவது இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் சரிங்களா. இண்டெக்ஸ் மூவ் ஆனாலும் சரிங்களா, இண்டெக்ஸ் இந்த சென்ஸ் பேங்க் நிஃப்டி சொல்கிறேன், மேலே மூவ் ஆனாலுமே உங்களுக்கு என்ன நடக்காது அப்படின்னா கான்ட்ராக்டில் மூவ்மெண்ட் இருக்காது. இதுதான் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட். இதை கவனத்தில் எடுத்துக்கங்க. இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ட்ரேட் இந்த மாதிரி மார்க்கெட் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா முழுவதுமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேல்பிங் பண்ணணும். ஸ்கேல்பிங் அப்படின்னா ஒரு ட்ரேடை 3 to 5 மினிட்ஸில் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். இப்போது நான் மல்டிபிள் சார்ட் போட்டேன், ஒவ்வொன்றையும் இண்டிவிஜுவலாக செக் பண்ணணும் சரிங்களா. இப்போது நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போட்டுடுறேன். பேங்க் நிஃப்டியோட முதல் 5 மினிட்ஸ் சரிங்களா. எப்போதுமே நம்ம என்ட்ரிக்கு ப்ரிஃபர் பண்ணுறது மார்னிங் சமயத்திலே ப்ரிஃபர் பண்ணிடுவோம் சரிங்களா. இந்த என்ட்ரி இதான் முதல் 5 மினிட்ஸ் இன்றைக்கி நடந்ததில் சரிங்களா. கீழே பார்த்தீங்கன்னா 9:15 இருக்கும். இது ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலே ஒரு புரிதல் வந்துடும். இங்கே பாருங்கள், கேப் டவுனில் ஐசிஐசிஐ பேங்க் ஓப்பன் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் எப்படி இருக்குன்னா ரெட்டாக இருக்குது. அப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஹெச்டிஎஃப்சி சரிங்களா, இதில் டோஜி ஃபார்மில் அமைஞ்சிருக்கு. அப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ரெட்டில் இருக்குது சரிங்களா. அப்புறம் எஸ்பிஐஎன். ஸோ இந்த ஒன்று மட்டும் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்குது, க்ரீனில் இருக்குது சரிங்களா. இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா
பேங்க் நிஃப்டியில் நீங்கள் அடுத்த கேண்டில் ட்ரேடே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் செல்லுக்கு நினச்சி கீழே 5 மினிட்ஸ் இதை தான் இனிஷியலாக பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இதை நினச்சிட்டு ரெட்டாக இருந்துச்சுன்னா செல் சைடு அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி வெயிட்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா இண்டெக்ஸ்லேயும் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி மார்னிங் ட்ரேடில் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே ஒரு நாளைக்கு 3 கேண்டில் தான் வரும். சரிங்களா? இது மேஜராக இது சக்ஸஸ் இருக்கும். இதை வெயிட்டேஜோடு நீங்கள் கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். இப்போ இந்த நாளையுமே பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸை பிரேக் பண்ணும்போது ப்ராஃபிட் இருக்குது. இங்கே பிரேக் அவுட்டே நடக்கலை. இங்கே பிரேக் அவுட் ப்ராஃபிட் இருக்குது, இங்கே பிரேக் அவுட் ப்ராஃபிட் இருக்குது. இது நார்மலாக சக்ஸஸ் வரும். இதை வெயிட்டேஜோட கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணுங்கள், 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம் எல்லாத்துக்குமே சேஞ்ச் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நுட்பமாக கவனிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் எங்கள் விஷயம். அதாவது ட்ரேடை பொறுத்த மட்டும் நீங்கள் ரொம்ப திறமையாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. சரிங்களா? நீங்கள் நுட்பமாக கவனிச்சுட்டே இருக்கணும். அதாவது நீங்கள் படிக்கும்போது கவனிச்சிருப்பீங்க. சில ஸ்டூடெண்ட் ரொம்ப நல்லா படிச்சிருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் படிக்க வச்சா உங்கள் ஃப்ரெண்டே நல்லா படிச்சிருப்பார். ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து அவங்கள திரும்பி பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் லெவலை விட அவங்க கம்மியாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா உங்கள்கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்கும். சரிங்களா? நீங்கள் கம்மியாக தான் படிச்சிருப்பீங்க, ஆனால் அதை தொடர்ந்து படிச்சுட்டே இருந்திருப்பீங்க. சரிங்களா? நீங்கள் எல்லாத்துக்கும் ஏன்னா நம்ம லாஸ்ட் பெஞ்சில் இருப்போம். எல்லா பிரச்சனையும் நம்ம ஹேண்டில் பண்ண தெரியும். ஏன்னா நம்ம சில நேரம் சரிங்களா 100க்கு 90 எடுத்திருப்போம், சில நேரம் 5 மார்க் எடுத்திருப்போம் 100க்கு. சரிங்களா? இந்த 2 சூழலையுமே நம்ம கடந்து வந்திருப்போம். நமக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் தெரியும். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் இனிஷியலாக லாஸ் வாங்கிடணும். சரிங்களா? அந்த நுட்பம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த லாஸ் வராது. ஏன்னா நீங்கள் லாஸ் ஆனவுடனே நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா எந்த இடத்துல எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போது இந்த வெயிட்டேஜை நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். சரிங்களா? இப்போது 3 ஹவர்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணால் என்ட்ரி கொடுக்கலாமா அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ் கேண்டல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு நாளைக்கு 3 கேண்டில் தான் வரும். ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ் கேண்டில் க்ரீன், ஆக்சிஸில் க்ரீன். சரிங்களா? SBINல க்ரீன், ICICI பேங்க்கில் மட்டும் ரெட். 3மே சப்போர்ட் பண்ணிடுச்சு. இப்போது 3 ஹவர்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ண போகுது பேங்க் நிஃப்டி. இப்படி பிரேக் பண்ணச்ச இந்த 3 ஹவர் கேண்டில் பிரேக் பண்ணும்போது நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் க்ரீனில் இருக்குது. சரிங்களா? நமக்கு ஃபஸ்ட்டே நமக்கு என்ன அமைஞ்சிருச்சு அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் உங்களுக்கு ரெட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ இது க்ரீனில் இருக்குது, ஆக்சிஸ் ரெட்டில் இருக்குது, ICICI பேங்க்கும் ஆக்சிஸும் ரெட்டில் இருக்குது. சரிங்களா? இப்போது நான் இந்த 3 ஹவர்ஸ் கேண்டிலோட பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி கொடுக்கலாம். இப்போ இது நமக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு. HDFCயும் SBIயும் சப்போர்ட் பண்ணிடுச்சு. இந்த ரெண்டும் சப்போர்ட் பண்ணல. அடுத்து 12:15க்கு அப்புறமா மார்க்கெட் ஓப்பன் ஆகச்ச இதனுடைய கேண்டில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்குன்னு இண்டிவிஜுவலாக எடுத்து பார்க்கணும். என்ன பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ பாசிட்டிவ் சைடு, இந்த கேண்டில் பாசிட்டிவ் சைடில் போயிட்டுருக்குன்னா இப்படி அப்பில் போயிட்டுருக்கும். சரிங்களா? அது என்ன அப்படின்னா பையிங் ப்ரெஷர் இருக்குதுன்னு அர்த்தம். இது கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த கேண்டில் ரெட்டாக இருக்கும். இந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டுருக்கும். அதாவது கீழே இந்த விக்கில் இப்படி கீழே டவுன் ஆகிட்டுருக்கும். இப்படி டவுன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 3 ஹவர்ஸ் கேண்டலில் நீங்கள் என்ட்ரி கொடுக்கக்கூடாது. சரிங்களா? ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஹவர்ஸ் கேண்டலும் க்ரீனாக இருக்கும், இந்த 3 ஹவர்ஸ் கேண்டலும் க்ரீனாக இருக்கும். இது என்ன ஆகும்னா அப் ட்ரெண்டை நோக்கி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாலே நீங்கள் என்ன பண்ணலாம், 4 இடத்துலையும் பார்க்கணும். அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணச்ச 3 ஹவர்ஸ் கேண்டல் பிரேக் அவுட் இருந்துச்சு அப்படின்னா இதில் என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங்கில் நீங்கள் என்ன பண்ணலாம், இனிஷியேட் பண்ணி ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியும். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.